வெல்கம் டு கேம் சேஞ்சர் டெலிவரி பாய்ஸ். இது 50ஆம் நாளோட வீடியோ. ஸ்விக்கியில் ஆல்ரெடி ஜொமேட்டோ ஒரு 50 நாள் ஓட்டியிருந்தோம். அது ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் எடுத்திருந்தோம். அதேமாரி ஸ்விக்கி 50 நாள் ஓட்டி முடிக்க போகிறோம். இதுக்கு என்ன இது டிஃப்ரென்ஸுன்னு நான் சொல்கிறேன், ஓகேங்களா. ரூம்லேருந்து கிளம்பும்போது ஐஸ் பிரியாணி இருந்துச்சு. அது ஒன்று சாப்பிட்டு அதுக்கடுத்து ஆர்டருக்காண்டி வெயிட் பண்ணிக்கிருந்தேன். இன்ஸ்டாமார்ட்டில் தான் ஆர்டர் போட்டிருந்தாங்க. அது போகும்போது அடுப்பெல்லாம் தூக்கிட்டே போயிருந்தாங்க. என்னன்னு தெரில, இன்றைக்கி ஆஃபர்னு சொல்லியிருந்தாங்க பசங்க. அதனால தான் அடுப்பு ஆர்டராக வருதுன்னாங்க. அப்புறமேலுக்கு எனக்கு வேறு ஆர்டர் வந்துச்சு. அந்த ஆர்டர் போயிட்டு கம்யூனிஸ்ட் கட்சி கிட்டத்தில் தான் அந்த ஆர்டர் டெலிவரி அப்படியே கொடுத்துட்டு அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஆர்டருக்காண்டி வெயிட் பண்ணிக்கிருந்தோம். ஒன் பை ஒன்னாகவே போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறமேல் இஏ மாலில் வந்து கேம் சென்டருக்கு போயிருந்தேன். அந்த சைடு தான் ஃபுட் கோர்ட்டு. அங்கே போகும்போது பெரியவங்க வந்து சின்ன பிள்ளை மாதிரியே கேம் விளாடும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. என்னென்னா நம்ம ஊர் சைடு வந்து பெரியவங்க இந்த மாதிரி கேம் விளாண்டது இல்லைன்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கடுத்து மதியத்துக்கு மேலே சாப்பிட்டு அதுக்கடுத்து ஆர்டருக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஆர்டர் வந்து ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்க 5.8 கிலோமீட்ரு. இந்த சின்ன பேக்கெட்டு இது ஸ்விங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதை போயிட்டு ஒரு 6 கிலோமீட்டர் பாருங்களேன். 6 கிலோமீட்டரில் போயிட்டு அந்த ஆர்டர் கொடுத்துட்டு அதுக்கடுத்து ஒன் பை ஒன்னாகவே எடுத்துக்கிட்டோம். ஈவினிங் மேலே ஆர்டர் கொஞ்சம் ஸ்லோவாக கொடுத்துருந்தோம். அப்புறம் இடையில ஒரு ஆர்டர் 105 ரூபா ஆர்டர் கொடுத்துருந்தான். சரின்ட்டு இந்த ஆர்டர் தான் மாலில் போயிட்டு அந்த ஆர்டரையும் பிக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஆர்டர் எடுத்துகிட்டு போய் கொண்டு போயிட்டேன். அதுக்கடுத்து ரெஸ்டாரண்ட்டில் போட்டால் நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு அதுக்கடுத்து ஒன் பை ஒன்னாகவே எடுத்துக்கிருந்தோம். அப்புறமேலுக்கு லாஸ்ட் டைம் ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன், ஒரு 5 இட்லி சூப்பராக இருந்துச்சுன்னு அதே இடத்துக்கு போயிட்டு அப்படியே 2 சப்பாத்தி 2 தோசை வாங்கி சாப்பிட்டு அதுக்கடுத்து ஆர்டருக்காண்டி வெயிட் பண்ணிக்கிருந்தோம். லாஸ்ட் ஆர்டர் இன்ஸ்டாமார்ட்டில் தான் போட்டிருந்தான். இதோட முடியுதுடா சாமின்ட்டு அந்த ஆர்டரும் போய் முடிச்சுட்டு ரூமுக்கு வரதுக்கு 1:22 ஆயிடுச்சு. இன்றைக்கோட ஏர்னிங்ஸ்னு பார்த்தோம்னா 2212 ரூபாய்க்கு ஓட்டியிருந்தோம். பரவாயில்ல தான், 20 ரூபா டிப்ஸோடு வந்துருக்கும் போல். அதுக்கடுத்து எக்ஸ்பென்ஸ்னு பார்த்தோம்னா 410 ரூபா ஆச்சு. இது கழிச்சது போக நம்ம கை கிடச்சது 1802 ரூபா ஆயிடுச்சு. இது 50 நாளில் நம்ம ஓட்டின அமௌண்ட் வந்து 1,08,604 ரூபா ஓட்டியிருக்கோம், ஓகேங்களா. அதுக்கடுத்து இது ஸ்விக்கி ஜொமேட்டோவோட கம்பாரிசன் வீடியோ கண்டிப்பாக போடுறேன். நெக்ஸ்ட் இதில் போடுறேன். இதில் எது பெஸ்ட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். பார்க்குறவங்க பாருங்கள். டைம் இஸ் கோல்டு. டயத்தை பயனுள்ளதாக யூஸ் பண்ணுவோம். யுவர் ரிஸ்க் யுவர் கிஃப்ட்.